வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் 2வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு சென்டரில் நேராக கோடு கீறிக்குவோம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குங்க. இந்த லீஃபில் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணணும். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லீஃபை சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போடுங்க. லீஃபை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது லீஃபோட ஷேப் மாறாமல் இருக்கும். ஆரி ஒர்க் பேசிக்லேருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக லீஃபோட உள் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை லீஃபோட வெளிப்பக்கம் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக சரிவாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், லீஃபோட வெளிப்பக்கம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், லீஃபோட வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங். த்ரெட்டை அப்படியே இழுத்து நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இதே முறையில் தான் ஒரு பக்க பகுதிக்கு ஸ்டிச் பண்ணணும். லீஃபோட ஒரு பக்க பகுதியை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்க பகுதியை ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக லீஃபோட உள் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை லீஃபோட வெளிப்பக்கம் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ் பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், லீஃபோட வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங். த்ரெட்டை அப்படியே இழுத்து நடுப்பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். ஒரு பக்க பகுதியை எப்படி ஸ்டிச் பண்ணினமோ அதே முறையில் தான் இன்னொரு பக்கமும் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சில்க் த்ரெட்டில் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். இது ஃபுல்லாகவே இனி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம்.
மெத்தடில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இனி இந்த லீஃபை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் சின்ன சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி லீஃபை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்குவோம். லீஃபை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நடுப்பகுதிக்கும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி தம்பூர் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.